இப்போ நம்மளுடைய ஆட்சியின் முறை உங்களுக்கு தெரியுது. அது எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போ முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு, உங்களுக்கு தெரியும். இப்போ நீர்வள பெருக்கம், அதில் முதல்ல செழுமை அடைகிறோம். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் சொல்றார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்களும் இல்லை நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுது. இப்போ முதல்ல நீர் வளர்ப்பு இருக்கும். இப்போ நீரை தண்ணீரின் தேவையில் நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவ்வை வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான். அப்போ வரப்பு உயரவா இருக்கு, இங்கே நீர் உயரலை, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நெல் உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனா மன்னன் உயிர்த்தே, ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்ல, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டு இருந்து பயன் இல்லைங்கிறப்பல. இப்ப நமக்கு எப்படி பயன் இல்லாம இருக்கு? நெல்லும் தரமா இல்ல, நஞ்சா இருக்கு உணவும், நீரும் நஞ்சா இருக்கு. வற்றாத பாருங்க, 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்துல பண்டை தமிழகத்துல வளங்கொழிக்க செஞ்சிருக்கு. 156 கிளை நதிகள், 34 பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். நம்ம பாட்டை என்ன பாடுறோம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். பா இருக்குது, ஆனா ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லை. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணை, அதான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சிச்சு. இன்னைக்கு பருவமழைங்கிறதே ஒன்று கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைங்கிறே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதான். ஏன்னா நம்ம காலநிலை பருவநிலையை மாற்றிட்டதுனால. நீங்க ஏற்கங்க, நான் தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்தில் முதலாக ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேரு அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினான்ங்கிறதுக்காக. அப்போ நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கர், அது ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்னைக்கு 120 ஆயிருச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. அப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துறோம், மீதி 2300 கடல்ல விட்டுரும் உடனே. இப்ப சென்னையிலே நீங்க பாக்குறீங்க, ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடுறோம், இல்ல சாலையில தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடல்ல போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க, நான் வீட்டில் சேமிச்சோம். நாட்டில் எங்க சேமிச்சாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்னைக்கு ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளா மாத்தினதான் இவருடைய சாதனை. அப்ப தென் மாநிலங்கள் அதிக மழை பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்கு. இப்போ 2300 டிஎம்சியில 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு பாருங்க, இது நொய்யலாறு. இப்போ காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நான் விழிவாக காட்டும்போது தெளிவாக விளக்கி பேசுவேன், பெருசாக காட்டுவேன். அதை இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டால் மக்கள் போட்டு குளிச்ச சோப்பு அப்படின்றாரு. இதை சாய கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதில் கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்தில் படியும் போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள், விளை பொருளோ எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாதான் விளையும். அது தனியா பேசணும். பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியா பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப நாம அந்த தண்ணியை கலக்க விடலை, கூவத்துக்குள்ள கலக்க விடலை. வெளியில் இங்கிருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமா நான் வெளியில் எடுத்துட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி வருது. அதை நல்ல நதியாவே மாத்திடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன். நான் அப்புறம் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறுல 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டாரு. அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே ஒழிய ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெரும் கொடை.
இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செழிக்க வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன். நான் இது உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினச்சிட போகிறீங்க, உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, அப்போ ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கும் கணக்கில்லாத, நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேம விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும், நீர் தேமல். எங்கே பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்றேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம. இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்போ உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்போ காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கங்கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ அங்கே மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது உங்களை போய்? மரத்துக்கு ஓட்டா இருக்கேனுங்க, மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய அதை தான் சொல்றாரு நம்ம அப்பா, நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு இது கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன், இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா. எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லா மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்போ விலை இல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னு அதுல அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாரு. ஏன் உங்ககிட்ட சொல்ற, நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்ப 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சாம் பாருங்க. அவன் தான் உலகத்துல கொடுமை, ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. பாருங்க, எல்லாம் வித்துட்டு இப்ப சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளவுதான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, மனிதர்கள் நம்ம போத்தல்ல குடிக்கிறோம்,
இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாட பாருங்க, அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த அணிலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குது பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியிருக்கு. இது ஒரு சும்மா ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும் போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுறது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது கேட்பேன். இது இப்போ அடுத்து இப்போ நீரில் நம்ம தண்ணீரை அடைஞ்சிடறேன், அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன், அதில் வரைவிலையும் கொடுத்துருப்பேன். இப்போ